வணக்கம். உங்கள் வாசுராஜா. நண்பர்களே, நாம் பல வீடியோக்கள் பார்த்து வருகிறோம். அதாவது வாஸ்து, ஜோதிடம், ஆன்மீகம், நம் வாழ்க்கைக்கு தேவையான சில குறிப்புகள், அதுபோல் நிறைய வீடியோக்களை பார்த்து வருகிறோம். அந்த வரிசையில் இன்று நாம் பார்க்க இருப்பது, பயம் வர காரணம் என்ன? ரீசன்ஸ் ஃபார் ஃபியர். அதை பற்றி தான் இன்னைக்கு பார்க்க போகிறோம். பயம் என்பது பல விதங்களில் ஏற்படும். அது எப்படி என்றால், அடுத்து என்ன நடக்கப் போகிறது, அடுத்து என்ன செய்வது, நாளை பற்றி நினைப்பது, இவற்றை பற்றி நினைத்தாலே பயம் உருவாகிறது. நீங்கள் நிகழ்காலத்தில் இருந்து எதிர்காலத்தை பற்றி நினைப்பதால் பயம் உருவாகுகிறது. பயம் என்பது வழக்கமான ஒரு எதிர்மறை மன உணர்ச்சியாகவே அறியப்படுகிறது. ஏதாவது ஒன்றின் மேல் உள்ள பயமாகவோ அல்லது அதனுள்ளேயே அறியப்படும் பயமாகவோ உள்ளது. எதையும் கட்டுப்படுத்தும் திறமை இல்லாமல் இருந்தால் மகிழ்ச்சி அளிக்கும் ஒன்றில் கூட பயம் ஏற்படுகிறது. எதிர்பாராத விதமாய் நம்மிடம் இருந்து பயம் வெளிப்படும் போது அதை பற்றி விழிப்புணர்வே இருப்பதில்லை. அதை போன்றே சூழ்நிலைகளை நாம் எவ்வாறு எதிர்கொள்வோம் என்பதை யூகிக்க முடியும். ஆனால் அந்த நிலைமை நமக்கு வந்தால் நாம் முழுவதும் மாறுபட்ட விதத்தில் அதை எதிர்கொள்வோம். கண்டிப்பாக அதிர்ச்சியை நாடுபவர்கள் பலர் வெளியே உள்ளனர். அவர்கள் அச்சத்தால் செயலிழந்து விடும் உணர்வை வளர்த்து கொள்கின்றனர். பயத்தில் பல வகைகள் உள்ளன. ஆனால் அவை அனைத்தும் அறியப்பட்ட ஒரு காரணத்தின் வெளிப்பாட்டை சார்ந்தே பெரிதும் உள்ளன. பயம் ஏற்பட இன்னொரு காரணம், நமக்கு ஏதோ விபத்து ஏற்பட போகிறது என்று தோன்றினால் கூட பயம் ஏற்படும். இந்த பயத்தை தான் கவலை, அச்சம், பதற்றம், மன அழுத்தம் போன்ற முறைகளில் வெளிப்படுத்துகிறோம். சரி, பயம் ஏற்படுவது நல்லதா கெட்டதா? பயம் வருவதனால் உடலுக்கு மிகவும் நல்லது. என்னடா இது, இது புதிய தகவலாக இருக்கிறதே என்று நீங்கள் நினைக்கலாம். ஆம், எப்படி என்றால், பயம் வந்தவுடன் ஆக்சிஜன் உடல் முழுவதும் செல்லும். மேலும் உடல்களில் எந்த விதமான வலிகளும் ஏற்படாது. பயம் திடீரென்று ஏற்பட்டு அதிலிருந்து நீங்கள் மீண்டு வந்துவிட்டால் எந்த பிரச்சனையும் இல்லை. அதுவே அந்த பயத்தினால் நீங்கள் எந்த வேலையும் செய்ய முடியாமல் தடுமாறும் போது பிரச்சனை ஏற்படுகிறது. அதனால் பயம் வரும்போது மனதை தளர விடாமல் தைரியமாக இருங்கள். முன்னொரு முக்கியமான குறிப்பு, நம்முடைய ஒவ்வொருடைய பிறப்பு ஜாதகத்திலும் பயத்திற்கான காரணம் அதில் இருக்கும். எப்படி என்றால், அதாவது சந்திரன் தான் இதுக்கு முக்கிய காரணமாக வருகிறார். சந்திரன் என்பது மனோகாரகனாக இருப்பார். ஸோ ஜாதகத்தில் சந்திரன் பாதிக்கப்பட்டவர்கள் பயம் பற்ற சிந்தனை அதிகமாக இருக்கும். நன்றி நண்பர்களே.